Hi guys, welcome back to MotoWagon. நம்ம MotoWagon சேனலில் வீக்லி கார் கேர் ரொட்டீன்னு சொல்லி ஒரு 10 ஸ்டெப்ஸில் ஒரு வீடியோ பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனல் பார்க்குறதா இருந்தாலும் லிஸ்ட் ஆஃப் வீடியோஸில் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதில் நம்ம பர்சனலி வீக் ஆஃப்டர் வீக் நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸை சிம்பிளாக சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் வெனஸ்டே சீரீஸில் இன்ஃபர்மேட்டிவாக கார் மெயின்டெனன்ஸுக்கு கண்டனை நம்ம வீக் ஆஃப்டர் வீக் கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு காரை டாப் ஷேப்பில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரோட ஓனர்ஸ் மேனுவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓனர்ஸ் மேனுவல்னு சொல்கிறது நம்ம கார் வாங்கும்போது நம்ம கார் கூட கிடைக்கிற ஒரு புக்லெட்டை தான் மீன் பண்ணுறோம். அந்த புக்லெட்டு பார்த்தோன்னா ஒரு பவுச்சுக்குள்ளே நம்ம க்ளோ பாக்ஸில் எல்லாருமே வச்சுருப்போம். இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஓனர் மேனுவல் ப்ளஸ் இது ஒரு ஆடியோக்கான ஒரு ஓனர் மேனுவல், அதாவது யூசர் மேனுவல்னு கொடுப்பாங்க. நம்ம நிறைய பேர் இது வாங்கும்போது இந்த பவுச்சில் வச்சு உள்ளே வைக்கிறது இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே கிடையாது. நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, நமக்கு எல்லாருக்குமே நம்ம கார்ஸை ரிலையபிளாகவும் டாப் ஷேப்லேயும் வைக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படி பார்க்குறோன்னா முதல் ஸ்டெப் கண்டிப்பாக இந்த ஓனர்ஸ் மேனுவலை நம்ம படிக்கிறது தான். நம்ம இந்த யூசர் மேனுவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 11 ஸ்டெப்பாக பிரிச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதோட இன்ட்ரோடக்ஷன். இப்போ நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபோர்ட் ஃபிகோவோட மேனுவலை தான் நம்ம இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு கார்ஸ்லையும் இந்த ஆர்டர் மாறி இருக்கும், ஆனால் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக சிமிலராக தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா இந்த புக்லெட்டுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு இன்ட்ரோடக்ஷன் கரெக்டாகவே இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா பேசிக் ஆப்ரேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லி சப்ளிமெண்ட்ரி ரெஸ்ட்ரெயின் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஏர் பேக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, சீட் பெல்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, சைல்ட் லாக் எப்படி இருக்குது, நம்மளோட கீயோட ஒவ்வொரு பட்டன்ஸ் என்ன மீன் பண்ணுது, உள்ளே இருக்கக்கூடிய மேனுவல் கீ அப்படின்னு சொல்லி இதில் எல்லாமே ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் பேசிக்கலி இருக்குது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இப்போ நம்ம காரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு இதில் ஃப்ரண்டில் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டிரைவருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். அதாவது காரோட ஸ்பீடோமீட்டர் ஆகட்டும், டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் எம்ஐடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கூட இதில் இந்த வார்னிங் சிம்பிள்ஸ் கண்டிப்பாக கூட இருக்கும். இந்த வார்னிங் சிம்பிள்ஸ் நம்ம பர்டிகுலர் காரில் இந்த வார்னிங் சிம்பிள்ஸ் சடனாக பாப்பப் ஆகுதுன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னு நம்ம தெரிகிறதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஏன்னா சில வார்னிங் சிம்பிள்ஸ் ஹெவியான என்ஜின் டேமேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சில வார்னிங் சிம்பிள்ஸ் நம்மளோட சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ண விடாமல் பார்க்கும். ஏன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணி போனோன்னா கண்டிப்பாக சேஃப்டி அது ஒரு ப்ராப்ளமாக கொடுக்கும். அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்பெக் சொல்லி இருக்குது, வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இதில் எந்த மாதிரி டயர்ஸ், வெஹிக்கிளோட ஓவரால் லென்த்து, வீல் பேஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. டயரோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெஹிக்கிளோட ஆயில், எவ்வளோ கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிளுக்கு ஆயில் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ், என்னென்ன மாதிரி ஆயில்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம், இது ஒரு மெயினான பார்ட். நம்ம வெஹிக்கிளில் நம்ம ஒரு எமர்ஜென்சியாக ஒரு சர்வீஸ்க்காக இன்னொரு நைபரோட ஒரு கரேஜுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா மெயின்டெனன்ஸ் ஹேண்டியாக இருக்கும். ஃபிஃப்த்து ஸ்டெப் வேரண்டி. ஏன்னா நம்ம கார் வாங்கும்போதே அந்த கார் 5 இயர்ஸ் வேரண்டி இருக்கா, 2 இயர்ஸ் இருக்கா, எக்ஸ்டெண்டட் வேரண்டி போடலாமா, இப்படியெல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம். அப்போ அந்த வேரண்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வேரண்டி அண்ட் சர்வீஸ் அதில் மெயின் பார்ட். அதில் வேரண்டியில் பார்த்தோன்னா நம்ம இந்த பர்டிகுலர் கார் இது 24 மந்த் நியூ வெஹிக்கிள் வேரண்டி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பார்ட்ஸ் வேரண்டியில் கவர் ஆகுது, எந்தெந்த பார்ட்ஸ் கவர் ஆகாது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இதுக்குள்ளே கோத்ரூ பண்ணோன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மெயினாக நமக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வேரண்டியை ஹானர் பண்ணணுன்னா, பிராண்டு வேரண்டியை ஹானர் பண்ணணுன்னா நம்ம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த வேரண்டி கூட அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பார்க்க வேண்டியது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ். இது ஆர்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கார் வாங்கும்போதே 2 இயர்ஸில் 3 இயர்ஸ் ஆர்எஸ்ஐ இந்த கார் கூட இன்க்ளூடட் ஆகிற அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் நமக்கு எப்போ தேவை வரும், நம்ம நினைக்கவே செய்யாத நேரத்தில் யூஸ் ஆகும். அதை பற்றி நம்ம பேசிக்கலி தெரிஞ்சிருக்கிறது ஒரு மெயின் விஷயம். ஏன்னா எப்படி ரோட் சைடு அசிஸ்டன்ஸுக்கு அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணணும், அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மேனுவல் மூலமாக தான் நம்ம ஈஸிலி தெரிஞ்சுக்க முடியும். இந்த 7th ஸ்டெப் ஒரு மெயினான இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன்னா அதுதான் வெஹிக்கிளோட பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ். அந்த பார்ட்டை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட் சர்வீஸ் எப்போ வருது,
செகண்ட் சர்வீஸ் எப்போ வருது, தேர்ட் சர்வீஸ், அதாவது அந்த சர்வீஸ் ஷெடியூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது. மெயினாக ஒவ்வொரு சர்வீஸ்லையும் என்ன பார்ட்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இப்போ டைட்டன் பண்ணுவாங்க, லூப்ரிகேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சிருக்கிறது. இப்போ ஒரு சர்வீஸ் அட்வைசர்கிட்ட நம்ம போகும்போது இதை பேசிக்காக நம்ம தெரிஞ்சுட்டு போனோம்னா நம்மளே ஒரு திருப்தியாக சர்வீஸ் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது கூட நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். மெயினாக இந்த ஒரு ஷெடியூலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே வந்து நம்ம கார்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கூட ரிலேபிளாக இருக்கும். 8வது ஸ்டெப் பார்த்தோம்னா ரோட் சைடு எமர்ஜென்சி. இப்போ ரோட் சைடு எமர்ஜென்சி நம்ம முதல்ல வந்து 7வது ஸ்டெப்பில் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸை பற்றி பார்த்தோம். அதோட இன்னொரு பார்ட்டு தான் வந்து ரோட் சைடு எமர்ஜென்சி. இப்போ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு பஞ்சர் எதா மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்னா அந்த ஹசார்ட் லேம்ப் நம்ம யூஸ் பண்ணுறது, வார்னிங் ட்ரையாங்கிள் எங்கே வெஹிக்கிளில் இருக்குது அதை எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது. அதே மாதிரி வந்து வெஹிக்கிளில் ரோட் சைடு அசிஸ்டன்ஸில் உள்ள ஃப்ளாட் பெட் ட்ரக் வருது, நம்ம வெஹிக்கிளை வந்து அந்த ட்ரக்கில் லோட் பண்ணணும்னா டவ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது, இல்லை இன்னொரு வெஹிக்கிளை வச்சு நம்ம வந்து வெஹிக்கிளை டவ் பண்ணுறதுக்கு டவ்விங் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குது, டவ்விங் டூல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஜம்ப் ஸ்டார்டிங் பண்ணுவோம். சிலவங்க வந்து பேட்டரி வீக்காக இருந்தால் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது. 9வது ஸ்டெப் பார்த்தோன்னா இந்த டிரைவிங் ஸ்டெப்ஸ் இல்லை டிரைவிங் ஹின்ஸ்ன்னு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ், இது வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் அவங்களோட ப்ராடக்ட் அந்த ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் இப்படி ட்ரைவ் பண்ணால் தான் அது ரிலையபிளாகவும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா மேனுவல்ஸ்லேயும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்பீட்ஸ் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கும் போது நம்மளோட வெஹிக்கிளோட எஃபிஷியன்சியை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். 10வது ஸ்டெப் பார்த்தோம்னா இன்ஃபர்டெயின்மெண்ட்டோட யூசர் மேனுவலை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் நம்ம எல்லாருமே வந்து டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஆடியோ வீடியோ நேவிகேஷன் உள்ள இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எல்லா கார்ஸ்லையும் இருக்குன்னு எதிர்பார்க்கணும். ஆக்சுவலாக இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் காரில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு புக்லெட்டை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேவிகேஷன் எப்படி இருக்கும், மீடியா எப்படி இருக்கும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஒரு தனி புக்லெட்டை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த பர்டிகுலர் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். 11வது ஸ்டெப் பார்த்தோன்னா அந்த யூசர் மேனுவலோட எண்டில் வந்து டீலரோட டைரக்டரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியாவோட மேப்பில் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த டீலர், அவங்களோட நம்பர், அவங்களோட காண்டாக்ட் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு லாங் ட்ரிப் போயிட்டுருக்கோம், வெஹிக்கிளில் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி, ஒரு வார்னிங் லைட் பாப்பப் ஆகிடுச்சு, நமக்கு கான்ஃபிடென்ஸாக போக முடியலை, நம்ம மேனுவல் எடுக்கிறோம். இப்போ எல்லாருமே கூகுள் பண்ணி பார்த்தா கூட இந்த பர்டிகுலர் டீலர் எடுத்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக யூசர் மேனுவலை கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோஸில் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியலை, சில பர்டிகுலர் டேர்ம்ஸ் வந்து இது வெஹிக்கிளில் எங்கே இருக்குது தெரியலைனால நிறைய கமெண்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஒரு மெயின் ஸ்டெப் வந்து நம்ம பர்டிகுலர் காரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸ், அந்த பர்டிகுலர் டெக்னிக்கலான அந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஓனர்ஸ் மேனுவல், அதாவது யூசர் மேனுவல் சொல்லக்கூடியது ஒரு கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த வெனஸ்டே சீரீஸில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னொரு வீக்கில் நம்ம பார்ப்போம். இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye from MotoWagon. Drive responsibly.